ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th சோஷியலில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சென்டம் பேப்பர் வந்து போடுங்கன்ட்டு. அதாவது நம்ம சென்டம் பேப்பருக்கான ஒரு ஆன்சர் கீ வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முதல்ல ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஒரு மோட்டிவேட் ஆகும். ஓகே பார்க்குறாங்க, ஓகே ஒரு லைக் போட்டால் அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் நிறைய வீடியோ போடலான்ட்டு அதை லைக் போட்டு சொல்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோ முதல்ல என்ன பண்ணுறங்க ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். சென்டம் எடுத்திருக்காங்க, நீட்டாக எழுதியிருக்காங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் முதற்கொண்டு எல்லாமே எவ்வளோ தெளிவாக இருக்குன்றது முதற்கொண்டு பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனலில் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10th சோஷியல் எடுத்தோன்னே எல்லாருக்குமே வந்து இருக்க வந்து ஒரு பெரிய ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து லாஸ்ட்டாக கேட்பாங்கன்னு தான் நினச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம அந்த ஆன்சர் புக்லெட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே கரெக்ஷன் பண்ண போகிற செக்ஷனே பார்த்துக்கோங்க. மேப் செக்ஷன் தாங்க. நீங்கள் ஆமாம், நீங்கள் ஏன்னா நீங்கள் 10th இப்போ வந்து எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, அந்த புக்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு சோஷியலை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே மேப் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த மேப் தான் முதல்ல நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் நம்மளுக்கு தெரியும் ஒரு 8 மார்க்கில் ஒரு மேப் வரும், 5 மார்க்கில் ஒரு மேப் வரும். ஃபஸ்ட்டு 8 மார்க்கில் இருக்க மேப் வந்து எழுதியிருக்காங்க 44ல் ஏ. ஓகேங்களா? 44ல் ஏல இருக்க 8 மார்க்கில் இருக்க மேப் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்துமே பாருங்கள், காரகோரம் ரேஞ்ச், மவுண்டெயின் ஃபாரஸ்ட், ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா, டெசர்ட் சாயில், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் கல்டிவேட்டிங் காட்டன், நெக்ஸ்ட்டு இராக்கு டேமு எல்லாத்தையுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அகஸ்திய மலை பயோஸ்பியர். ஓகேங்களா? எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த போட்டிருக்க 1, 2, 3ன்றதையுமே தெளிவாக வந்து அந்த நியூமரிக்கலாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்யூ சொல்ல மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது 5 மார்க் மேப் தெரியும், வேர்ல்டு மேப்பு. கொஸ்டின் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 42ல் வர 5 மார்க் மேப்பு. ஃபஸ்ட்டு ஹிரோஷிமா மார்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மாஸ்கோ, கிரீஸ், டர்க்கி 2 பிளேஸ் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோங்க. இதில் மொத்தம் 13 மார்க் அப்படி சொல்லையா வந்து வாங்கியிருக்காங்க. நீட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள், எங்கேயுமே வந்து கொஞ்சம் ஒரு குழப்பமே இல்லாத நீட்டாக எழுதியிருக்காங்க. தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மவுண்டெயின் சாயிலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதுவுமே, அதுக்கப்புறம் டெசர்ட் சாயிலுக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று, ஹெவி ரெயின்ஃபால் அந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இராக்கு டேம்னா லைட்டாக டேம் மாதிரி லைட்டாக ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான அந்த டயக்ராம்ஸ் வந்து பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்மளுக்கு சூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 14 சூஸ் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான். 14 சூஸுமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஒன்று கூட தப்பில்லை, எல்லாமே வித் ஆப்ஷனோட, எதுவுமே அடிச்சல் இல்லாத எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்துட்டாங்க 2 மார்க் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் கொஸ்டின் தெரியும். இதில் வந்து என்ன அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள், எழுதிட்டதுக்கப்புறம் அந்த கீவேர்டு எல்லாத்தையுமே பாருங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த December 1941 ஓகே, பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் எங்கே நடந்துச்சுன்றதை மென்ஷன் பண்ணிட்டு சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அகேன்ஸ்டா எதுக்காக நடந்துச்சு, பேட்டில் ஷிப் 5 அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட் டிக்ளேர் யார் வந்து அதை வந்து பண்ணுறா பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தாங்க எல்லாத்துக்குமே அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அழகாக 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. டாலர் இம்பர்லிசம் முதல்ல கொண்டு நீட்டாக தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள். அதுக்கப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸுக்குமே அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. பஸ்ட் ஆஃப் மான்சூன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இன்னும் படிக்காத இருக்கீங்கன்னா அந்த பஸ்ட் ஆஃப் மான்சூன் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்லையுமே இந்த கொஸ்டின் வரும். சவுத் வெஸ்ட் மான்சூன் படித்தவங்களுக்கு தெரியும், சவுத் வெஸ்ட் மான்சூன் படித்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதும்போது நிறைய பேர் என்ன வந்து படிக்கிறீங்கன்னா வெறும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், ஆனால் அது மட்டுமே எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. ஆனால் வெஸ்ட்டில் என்ன இருக்குது, நார்த் வெஸ்ட்டில் என்ன இருக்குது, நார்த்தில் என்ன இருக்குது, ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, சவுத் வெஸ்ட்டில் என்ன இருக்குன்றது தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இதில் என் பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸாக படிச்சிருக்காங்க. மினிமம் ஒரு 3லேருந்து 4 பாயிண்ட் எழுதணும்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது பாயிண்ட்ஸ் ரீதியாக வந்து பார்க்கும்போது 4 பாயிண்ட் வச்சு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆன்சர் கீழே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அப்படி தான் வந்து இருந்திருக்கும். அதில் வந்து அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க, பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட் அதை பற்றி எழுதியிருக்காங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, ஓகே, அந்த கொஸ்டினுமே வந்து நல்லா தான் வந்து நீட்டாக தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, எல்லா கொஸ்டினுமே நீட்டாக தாங்க எழுதியிருக்காங்க, எல்லாமே நீட்டாக தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்ததுக்கப்புறம் ஃபில்லப் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபில்லப்பே படிக்க மாட்டீங்க, ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள் ஃபில்லப் வந்து படித்து அந்த 27 லெசனில் இருக்க ஃபில்லப்பை படித்து ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத பாருங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிருக்காங்க. அது அர்பனைசேஷன், நம்ம ஜாகிரஃபியில் வர்றது அர்பனைசேஷன் அட்டன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜாகிரஃபி எழுதியிருக்காங்க, எல்லாமே நீட்டாக எழுதிட்டு நான் கவர் கொடுத்துருக்காங்க. காசஸ் ரிவால்ட் ஆஃப் 1857 இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக. இந்த இயர்மோ வருமானு நம்ம பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டாக எழுதிருக்காங்க. முதல்ல தெரிஞ்ச கொஸ்டின் முதல்ல நீட்டாக எழுதியிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயுமே இல்லாத. அப்புறம் இந்தியன் ஃபாரின் பாலிசி சின்னதாக இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. என்ன ஒன்றுனா பார்த்துக்கோங்க, எங்கேயுமே அடித்தல் திருத்தல் இல்லாத எழுதியிருக்காங்க. பிளாக் மணி, ஓகே, நீட்டாக இருக்குதுங்க. பிளாக் மணி கூட நீட்டாக எழுதியிருக்காங்க.
எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாத நீட்டாக எழுதியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே. ஆனால் இவங்க ஓகே சினாப்சிஸ் போட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், வேல்யூ ஆடட் அப்ரோச். அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த சில இதில் வந்து ஃபார்முலா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு ஃபார்முலா இருக்குது, இன்கம் மெத்தடுக்குமே வந்து ஃபார்முலா இருக்குது. இது பாருங்கள் இன்கம் அப்ரோச்சுக்குமே ஃபார்முலா எழுதியிருக்காங்க, வேல்யூ ஆடட் அப்ரோச்சுக்கு அதே மாதிரி ஃபார்முலா இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருக்க அந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்முலா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து குறைக்கணும், எங்கேயுமே குறைக்கணுன்ற அந்த ஒரு மிஸ்டேக் எதுவுமே வராது. ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதில் ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணுங்க மோஸ்ட்லி அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஓகே, அந்த கொஸ்டினுமே நீட்டாக தாங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாகிரஃபி பார்ட் அவங்க தெரிஞ்சு தெளிவாக படிச்சிருக்காங்க போல். அதாவது ஜாகிரஃபியில் எல்லா கொஸ்டினுமே வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்ட்டுக்கு வராங்க. ஓகே ஓகே நீட்டாக தான் எழுதியிருக்காங்க. சப்தேஷ் மூமெண்ட் எல்லாமே வந்து பாருங்கள். அவங்ககிட்ட என்ன ஒன்று ஒரு ப்ளஸ்னால் எழுதுனது போகாத அதில் வர கீ வேர்ட்ஸ் அந்த கீ டேர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா. அதுதான் வந்து அவங்களோட ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டே அவங்களுது. அதுக்கப்புறம் டைம்லைனில் ஸ்கேல் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். ஏன்னா அவங்க நம்ம 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 எடுத்திங்கன்னா 5ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, 10 எடுத்திங்கன்னா 10 இயர்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீட்டாக எழுதியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு அத்தல் திருத்தல் இல்லாத நீட்டாக எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க டைம்லைன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 43A ஃபஸ்ட் ஹோல்டர் வந்து கேட்டிருக்காங்க. எடுத்தோடனே சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கிலீஷில் நம்ம சொன்ன மாதிரி தான் சினாப்சிஸ் மாதிரி போட்டு சைட் ஹெட்டிங்கோட வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெசன்டேஷன் தாங்க உங்களுக்கு மார்க்கு. எங்கேயுமே நம்ம பேப்பர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பெருசாக அடிச்சல் மாதிரியே நம்ம பார்க்கல. எங்கேயுமே அடிச்சு எழுதுற மாதிரியே தெரியல. எல்லா இடத்துலையுமே வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. அது போக பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கே சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அடிச்சல் திருத்தல் எதுவுமே வந்து இல்லாத அவ்வளோ நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th சோஷியலோட சென்டம் பேப்பரு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட் வந்து பேப்பர் போடணுன்றதை வந்து சொல்லுங்கள். இப்போத்துலேருந்தே உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு சார் இந்த மாதிரி ஆன்சர் எனக்கு புக்லெட் எனக்கு வேணும்னா சொல்லுங்கள். புக்லெட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதோட நான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணால் கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போடலாம். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போத்துலேருந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேப்லாம் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மேப்புக்கும் நீங்கள் இந்த மார்க் பண்ணுற மேப்புக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த வேர்ல்டு மேப்லாம் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை சார் எனக்கு வந்து பப்ளிக் வர எனக்கு அதே மாதிரி அந்த மேப் எனக்கு வேணும்னு சொல்லலாம். மேப்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அதை பொறுத்து வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம். இதே மாதிரி நம்மளுக்கு மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணால் நம்ம பேஜ் முதல்ல என்ன பண்ணுங்க, முதல்ல சரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணாதே எங்களுக்கு தெரியும். ஆன்சர் கீ வீடியோ வேணுமா இல்லை வந்து அந்த ஸ்கேன் காப்பியாக வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் போடணுமா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டு ஒரு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்குமே வந்து போடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். அதுக்காக ஒன்றும் லாஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைம் வேஸ்ட் பண்ணாத இதுக்கப்புறமாச்சும் நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. வேறு என்ன சப்ஜெக்ட் வேணுன்றது கேட்டுப்போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.